நம்ம விஜய்க்கு சாரதா விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கங்கா அப்படியே வயிறு அணிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம கங்கா கிட்ட நம்ம சாரதா விஜய் தம்பி அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு நான் அம்மா அதெல்லாம் சொல்லி ரொம்பவே உட்காந்தாரு. திரும்ப அவர் மனசை எவ்வளோ நோக்கடிச்சுட்டு அப்படி இப்படி நம்ம சாரதா மனசுல இருக்க வருத்ததெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கங்கா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது மட்டும் போற வழி இல்லாம இங்க இருந்துட்டு இருக்காரு. இனிமே அவர் என்ன பணக்காரலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு ஏழை தானே, இனிமே நம்ம கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு விஜய் பத்தி தரக்குறவா பேசுறாங்க. தப்பாக்கு இதெல்லாமே நம்ம காவேரி அந்த வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கங்கா அப்படியே வாய் கூசாம சொல்றாங்க, அவர் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம காவேரிக்காக மொத்தமெல்லாம் ஒன்று விட்டுட்டு வரல, அவர் ஏதோ பிளானோட தான் வந்திருக்காரு அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி விஜய் பேசுற மாதிரி பேசுறாங்க. இதுக்கப்புறம் வரப்போற செலவு எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும், நீங்க அது தெரியாம இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம தினமும் விருந்து சாப்பாடு போட்டா யாருதான் அம்மான்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விஜயை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டே இருந்த நம்ம சாரதாக்கு ரொம்ப கோவம் என்னென்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, இதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், தம்பி எவ்வளோ நல்ல தம்பி, அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் பேசாத, காவிரி காதில் விழுந்தா காவிரி ரொம்ப வருத்தப்படுவா அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுன்னு கங்கா ஆமாம் அவள் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்க முடியுமா, நான் உண்மையை பேசதான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்ல இந்த பக்கம் உடனே காவிரி இதெல்லாம் கேட்டுன்னு வேற லெவலில் கோவத்தோட வெளியே கங்கா போட்டு சார மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு, அது மட்டும் விஜய் ஒன்றும் வேற வழியில இங்க இருக்குல்ல, அவருக்கு எனக்காக வந்திருக்காரு, எனக்காக மொத்த சொத்தியை தூக்கி போட்டு வந்திருக்காரு, அவர் ஒன்றும் பரம ஏழை கிடையாது, அவர் எனக்காக வந்திருக்காரு, இன்னும் சோறு போட்டு அதுன்னு சொல்லி காமிச்சுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட அசிங்கமாலே அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்று கங்கா நான் ஒன்றும் சாப்பிட பத்தில ஒன்றும் சொல்லி காட்டல, கவனம் தேவலாம் தப்பா புரிஞ்சுக்காத, அவரை பத்தி எப்போ பார்த்தாலும் நம்ம ஓவரா பேசிக்கிட்டு அதனால தான் கடுப்புல அப்படி பேசினேன், அதுக்காக நான் விஜய் மேல கோவமெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பாடு பத்தில பேசவே இல்லை அப்படி சொல்றாங்க. நீ பேசினக்கா சாப்பாடுக்கு வழி இல்லாம தான் இருக்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டு தான் இருந்த, இதுக்கப்புறம் விஜய் பத்தி ஒரு வார்த்தை கூட யாருக்கு பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாம விஜய் சும்மா இல்லை எனக்காக இருக்காரு, அவர் ஒன்றும் சாப்பாடுக்கு வழி இல்லாம இங்க தின்னுட்டு ஒண்ணு இருக்குல்லன்னா அவர் எனக்காக வந்திருக்காரு, அவரை நான் நல்லாவே பாத்துக்கிடுவேன், அவர் என்ன எப்படி விழுந்து விழுந்து தாங்கனால பணத்தை எனக்கு வாரி வாரி இறைச்சாரு, அப்படிப்பட்டவரை இப்படி பேசிட்டாலாக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா காவிரி உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாம் பார்த்து சாரதா இந்த மாதிரி பேசிட்ட பாரு இப்ப வருத்தப்பட்டு போறா அப்படி சொல்றாங்க. ஆமா ஆமா உங்களுக்கு அவ மட்டும் தானே முக்கியம், அவ வருத்தப்பட தானே முக்கியம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்க இருந்து நம்ம கங்காவும் போயிடுறாங்க. இந்த பக்கம் சாரதாவும் நம்ம பாட்டியும் எப்படி பேசுறா பாருங்க, அக்கா தங்கச்சிக்குள்ள இப்படி பொறாம வந்துட்டே அப்படி சொல்றாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க, ஆமா ஆமா இந்த கங்காக்கு ஏற்கனவே காவிரி மேல பொறாம தான், இப்ப ஏற்கனவே அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே இப்ப காவிரிக்கு அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம கங்கா தானே பணக்கார வாழ்க்கை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்ட, ஆனா இப்போ காவிரிக்கு அமைஞ்சோன்னு இப்படி பொறாமையில பங்கிட்டு இருக்கா அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா கங்காக்கு ரொம்ப தேவையில்லாம இப்படி பேசாதீங்க பாட்டி, எனக்கு ஒன்றும் காவிரி மேல பொறாமலாம் கிடையாது, நீங்க எல்லாரும் உங்க மருமம் அது இதுன்னு சொல்லிட்டு தலைமையில இப்படி தூக்கி வச்சு ஆடுறீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒருத்தர் அதனால தான் நான் பேசிட்டு போனேன், அதுக்காக இப்படிலாம் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் உடனே மறுபடியும் காலையிலேயே முடிஞ்சோடனே நம்ம சாரதா விஜய் எல்லாருமே வாக்கிங் போறாங்க. அப்போ காவிரி நம்ம சாரதா விஜய் பேசுறதெல்லாம் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவிரி நடந்த விஷயத்துல விஜய் கிட்ட சொல்லுவாங்களா, விஜய் எப்படி இதெல்லாம் கேட்டு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க போறது நம்ம வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமே தான் மகாநதி சில இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இருப்போது. ஏன்னா நம்ம யமுனா மாதிரியே நம்ம கங்காவும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க 2 பேர் சேர்ந்து காவிரி வாழ்க்கையில புதுசுல பிரச்சனை கொண்டு வரப்படுறாங்களா பொறுத்து வரப்போற வீடியோல பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.